அடுத்து உளவியல் ரீதியான சில தகவல். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறப்போ ஆதாம் ஏவாள் 2 பேரை படைத்தார். ஆதாம் ஏவாள் அதுக்கப்புறம் பல்கி பெருகினாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு படிநிலையை தாண்டின நிறையா நிலையில் நபர்கள்லாம் உருவானாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருங்க எதிரியாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பிள்ளைங்க தான் எதிரிங்களாக இருப்பாங்க. அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்றப்போ 90% எபோவ் இன்டெலிஜென்ட் டீம் ரிப்போர்ட் தகவலே சொல்கிறாங்க. அதனால் ஒரு குழந்தைய வளர்க்குறப்பவே பெற்றோருக்கு இணக்கமாக வளர்க்கணும், ஒரு ஃப்ரெண்டாக வளர்க்கணும், ஒரு தோதாகர நிலையில் தான் வளர்த்தணுமே. எதிரும் புதிருமாக வளர்த்துறப்போ சமுதாயத்தில் நிறையா வகையில் தோது பார்க்குறப்போ உளவியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு நிலை ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் தங்களோட குழந்தைங்கள வளர்க்குறப்போ ஒரு இணக்கமாக வளர்த்தணும், ஒரு அன்பு, பாசம், நேசம், தோதாகிற மாதிரி வளர்த்தணும். ஓகே, சரி. அடுத்த தகவல். ஒவ்வொரு வருஷமும் மே மந்த் ஆனால் லீவு. ஓகே, ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் சென்னை வந்தபோது மே மந்த்து வெயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சு கருப்பாக மாறிட்டேன். இந்த வருஷம் மே மந்த்து வேலை செஞ்சு சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் மே மந்த்துனாலே இனிமேல் லீவு தான். மற்ற ஒரு வருஷத்தில் எல்லா மந்த்து ஆனால் வேலை செய்யலாம், அமாவாசை ஆனால் லீவ் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மே மந்த் ஆனால் லீவு தான். அடுத்து ஒவ்வொருத்தருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், அப்லோட் வீடியோஸ் இருக்கும், நிறையா விஷயம் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். படிப்படி தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அந்த வகையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கணபதி, சரண்யா, வீரப்பன் அப்படின்ற அந்த 3 நபர் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து தஞ்சம் பிழைச்சாங்க. இப்போ ஓரளவு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அந்த சரண்யா அப்படின்றவங்க தொடர்ச்சியாக ஃபாலோஅப் செஞ்சுட்டே இருக்காங்க. சரண்யாவோட அவங்க அம்மா வந்துட்டு மெட்ராஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான வாயிலேருந்து ஒரு சங்கூதுற மாதிரி சவுண்டு வரும். ஓகே, அது எதனால் ஏற்பட்டதுன்னு தெரில. அதனாலேயே அவங்க இந்த ஊர் பக்கமே வர்றதில்லை. மெட்ராஸில் தான் இருக்க, ரொம்ப வறுமை தான் மெட்ராஸில் அவங்க வாழ்கிறது இடமும். ஆனால் அந்த சரண்யா அவங்கள கூட்டிகிட்டு போய் மெட்ராஸ்லேயே விட்டுறலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இவங்க எங்கள் அம்மாவை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. எந்த வகையிலுமே பொது பார்க்குறது சிரமம். ஓகே, சும்மா ஒரு ஆதங்கம் மட்டும்தான் இருக்கும். ஐயோ கம்பெனி, ஐயோ அப்படி இருக்காங்களே, ஐயோ இப்படி இருக்காங்களே. ஆதங்கம் பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வேளை கூப்பிட்டு சோறா போட போகிறாங்க, அது ஒன்றும் கிடையாது. அந்த ரோஜா அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க அனாதையாக இருக்கிறனால ஏதோ தஞ்சம் போகணுன்றதுக்காக ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்துகிறாங்க. நான் என்ன செய்கிறது? வேணால் எல்ஐசி கேஷ் வேணால் தரலாம். மந்த்தான ஒரு 3000 கேஷ் கொடுக்கலாம், எல்ஐசி சார்பாக, கவர்மெண்ட்டு சார்பாக, அவ்வளோதான். மற்றபடி ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ கூப்பிடுவேன், வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி தோதாகிறப்போ நானே கூப்பிடுவேன். அனாவசியமாக எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, நான் கடந்து போன பாதையில் ரொம்ப தொலைவில் இருந்தவங்க திரும்ப வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு முறை கிடையாது. அதனால் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் செய்யலை அப்படின்னா எரர் ஏற்படுத்தின சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி. இன்றைக்கு தகவல் அவ்வளோதான். நானே இதை தோதாகிறப்ப கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம், பாய்.